இன்று நம் தில்லையில் நம் வாழ்வையே மாற்றியமைத்த ஒருவரை பார்க்க போகிறோம். அவரது வாசகங்கள் ஒவ்வொன்றும் மாணிக்கமாய் ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றன. அப்படியானால் நாம் இன்று மாணிக்க வாசகரை பார்க்க போகிறோமா? சரியாக புரிந்து கொண்டிருக்கிறோம். தென்னவர் பிரம்மராயர் வாழ்க வாழ்க, திருவாத ஊரர் வாழ்க வாழ்க, தென்னவன் பிரம்மராயர் திருவாத ஊரர் வாழ்க வாழ்க. கடலே, உந்தன் அழகினை காண இரு கண்கள் போதாத. கணக்கில்லா உயிர்களை காப்பதை போற்றிட வார்த்தைகள் கிடையாது. அலைக்கரம் வீசி கரைதலில் வந்து நீ எதைத்தான் தேடுகிறாய்? ஆயினும் ஏதும் பெறுவதற்கில்லை என்றால் திரும்பி ஓடுகிறாய். இளவரசி, தாங்களா? ஏன், தாங்கள் என்னை எதிர்பார்க்கவில்லையா? மாமன்னரின் தங்கையார் இந்த எளியவனை தேடி வருவார் என்று நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? தாங்களா எளியவர்? இலக்கியங்களை ஆழ்ந்து கற்று சகல கலைகளிலும் சிறப்பு பெற்று ஒரே நாளில் மாமன்னரின் அன்புக்குரியவராக மாறிவிட்ட தாங்கள் எப்படி எளியவராக இருக்க முடியும்? அவையில் கேட்கப்பட்ட அத்தனை கேள்விகளுக்கும் அயராமல் விடையளித்து அத்தனை பேரின் உள்ளத்திலும் இடம் பிடித்து பிரதான அமைச்சராகிவிட்ட தங்களை எளியவர் என்று எவர் கூற முடியும்? இளவரசியார் என்னை இந்த அளவிற்கு கூர்ந்து கவனித்திருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. தங்களை முதலாக வாதவூர் கோவிலில் என்று நான் பார்த்தேனோ அன்று முதலே உங்களை கூர்ந்து கவனிக்க தொடங்கிவிட்டேன். ஆனால் தாங்கள்தான் என்னை ஏறெடுத்து கூட பார்ப்பதில்லை. இளவரசியாரை ஏறிட்டு பார்ப்பது கூட எனது தகுதிக்கு அதிகம் அல்லவா? அப்பப்பா, எத்தனை முறை இளவரசி இளவரசி என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்கள்? எனக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அதை சொல்லி அழைக்கலாமே. அது ஏன், கயல்விழி என்ற பெயர் தங்களுக்கு பிடிக்கவில்லையா? ஆழ்ந்த அர்த்தமுள்ள அந்த பெயரை எனக்கு எப்படி பிடிக்காமல் போகும்? அப்படி என்ன அர்த்தம் இருக்கிறது? கயல் என்பது மீனை குறிக்கும், விழி என்பது அச்சு எனும் கண். ஆக கயல்விழி என்பது மீனாட்சி அன்னையின் திருநாமம். மதுரையில் வாழும் ஒருவனுக்கு மீனாட்சி என்ற பெயர் எப்படி பிடிக்காமல் போகும்? ஆமாம், நீங்கள் கடலை பற்றி மட்டும்தான் கவிதை பாடுவீர்களா? வேறு எதை பற்றியும் பாட மாட்டீர்களா? ஏன் அப்படி கேட்டுவிட்டீர்கள்? இயற்கையின் எல்லா அழகுகளையும் பாடுவேன். இந்த பூமியில் எத்தனை அழகுகள் கொட்டி கிடக்கின்றன என்பதை மனிதன் உணர்வதே இல்லை. இந்த பூமி எவ்வளவு அழகானது! இதில் எத்தனை எத்தனை இயற்கை அற்புதங்கள்! காணும் இடமெல்லாம் ஓங்கி வளர்ந்த விருட்சங்கள், அவற்றில் பூத்து காய்த்து குலுங்கும் கனிகள், வண்ண வண்ண மலர்கள், வானில் வட்டமிட்டு பறக்கும் பறவைகள், துள்ளி ஓடும் மான்கள், அவற்றை துரத்தி பிடிக்கும் புலிகள். போதும் போதும், இவைகள் மட்டும்தான் அழகா? ஏன், இரவிலே கண் சிமிட்டும் நட்சத்திரங்களுக்கு ஈடாக எந்த அழகை சொல்ல முடியும்? இரவில் உறங்குவதற்கு முன்பு நான் அந்த நட்சத்திரங்களோடு மனம் விட்டு பேசுவேன். அவையும் என்னிடம் பிறர் அறியா வண்ணம் உரையாடும். அது சரி, நட்சத்திரங்களோடு தான் பேசுவீர்களா? அவை சூழ்ந்து நிற்பது சந்திரனைத்தானே, அது உங்களிடம் பேசுவதில்லையா? ஏன் பேசுவதில்லை? அது எனக்கு வாழ்க்கை தத்துவங்களை அழகாக சொல்கிறதே. வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் என்பதை தேய்ந்து தேய்ந்து வளர்வதின் மூலம் நமக்கு உணர்த்துகிறதே. அதை மட்டும்தான் நிலவில் கண்டீர்களா? ஏன், காதலர்களுக்கு இன்பத்தை அளிக்கும் தன்னிலவு விரகதாபத்தில் இருப்பவர்களுக்கு தீயை வீசுவது போல் இருக்குமாமே.
அதை நீங்கள் உணர்ந்ததில்லையா? இல்லை, உணர்ந்தும் உணராதது போல் பாவனை செய்கிறீர்களா? இல்லை இளவரசி, இதுவரை எனக்கு அத்தகைய அனுபவம் ஏற்படவில்லை. இனிமேலும் அது போன்ற அனுபவத்தை நான் ஏற்படுத்திக் கொள்ளப் போவதும் இல்லை. சரி இளவரசியாரே, நான் வருகிறேன். நில்லுங்கள். சரி, அது போகட்டும். நீங்கள் பாண்டிய பேரரசரின் பொறுப்பை ஏற்று பல ஊர்களுக்கு சென்று பல பொறுப்பை நிறைவேற்ற வேண்டியிருப்பதால் தற்போது கொற்கைக்கு வந்திருக்கிறீர்கள். தங்கள் பொருட்டு மாமன்னரும் மகாராணியாரும் இங்கு வந்ததால் தான் நானும் வர முடிந்தது. அரசியல் பணியோடு இலக்கிய பணியும் செயல்படுகிறது என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த கடற்கரையை கண்டதும் தன்னையும் மீறி நீங்கள் கவி பாடத் தொடங்கிவிட்டீர்கள். ஆமாம், இயற்கை அழகை ரசிக்கும் தாங்கள் கண்முன்னே நிற்கும் அழகை ரசிக்க மாட்டீர்களா? புரியவில்லையே. ஏன், நான் அழகாக இல்லையா? இப்படி திடீரென்று கேட்டால் நான் என்ன சொல்வது? கண்ணற்றவன் தான் தாங்கள் அழகற்றவள் என்று சொல்வான். அப்படியானால் என்னை பற்றி ஒரு கவி பாடலாமே? நிச்சயம் பாட வேண்டும். தங்கள் அழகு கவி பாடி போற்றப்பட வேண்டிய அழகுதான். தாங்கள் கவிதைக்குரிய தகுதி படைத்தவர்தான். ஆனால் என்ன ஆனால்? அந்த கவிதையை பாட வேண்டியவன் நான் அல்ல. தங்களை யார் மணக்கப் போகிறாரோ அவர்தான் பாட வேண்டும். அது ஏன் நீங்களாக இருக்கக்கூடாது? இதற்கு மேல் எப்படி வெளிப்படையாக சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. நான் உங்களை மனமாற விரும்புகிறேன். மனம் செய்வதானால் உங்களைத்தான் மனம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டேன். உங்கள் பதிலுக்காகத்தான் காத்திருக்கிறேன். இளவரசியாரே, திருமணம் என்பது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அதை நாம் தீர்மானிக்க முடியாது. பெரியவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். என் விஷயத்தில் என் தாய் தந்தையர் தான் அதை தீர்மானிக்க வேண்டும். உங்கள் விஷயத்தில் மாமன்னரும் மகாராணியாரும் தான் அதை தீர்மானிக்க வேண்டும். என் விருப்பத்திற்கு எதிராக என் அண்ணன் ஒருபோதும் நடக்க மாட்டார். நான் எதை கேட்டாலும் நிச்சயம் அதை செய்து கொடுப்பார். ஆனால் என் விஷயம் அப்படி அல்ல. நான் இதுவரை என் தாய் தந்தையரிடம் எதுவுமே கேட்டதில்லை. அவர்களாக பார்த்து எதை செய்கிறார்களோ அதை நான் ஏற்றுக்கொள்வேன். ஆகையால் நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதானால் அந்த மணப்பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டியவர்கள் என் தாய் தந்தையர்தான். இதில் எனக்கென்று எந்த தனி கருத்தும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. சரி, நான் வருகிறேன். மாமன்னருக்கு வணக்கம். வாருங்கள் வாருங்கள் பிரதானியாரே. மன்னவா, நாம் கொர்க்கைக்கு வந்து 4 நாட்கள் ஓடிவிட்டன. தங்களோடு வந்த மகாராணியாரும் இளவரசியாரும் புறப்பட்டு விட்டார்கள். நாமும் தலைநகருக்கு திரும்ப வேண்டும் அல்லவா? நிச்சயம் சொல்லத்தான் வேண்டும். ஆனால் நாம் இங்கு வந்ததே வாதவூரார் நாட்டின் பல பகுதிகளை சுற்றி பார்த்து நிலைமைகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே? ஆமாம், அதற்கு பிரதானி என்ற முறையில் வாதவூராருடன் நான் வந்தால் மட்டும் போதும் என்றுதான் கருதினேன். ஆனால் மகாராணி, இளவரசி ஆகியோருடன் சேர்ந்து தாங்களே இங்கு வந்து விட்டீர்கள். அதற்கு காரணம் இருக்கிறது பிரதானியாரே. பிரதான அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பவர் சிறு வயதினராக இருக்கிறாரே என்று எங்கும் எவரும் அலட்சியப்படுத்தி விடக்கூடாதல்லவா? அரசரே அவரை அழைத்து வந்திருக்கிறார் என்னும் போது அதற்குரிய கௌரவத்தை வழங்குவார்கள் அல்லவா? தாங்கள் சொல்வது உண்மைதான் மன்னவா. உருவு கண்டு எல்லாமை வேண்டும். உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்ற குரலுக்கு இலக்கணமாக விளங்குகிறார் வாதவூரார். சரியாக சொன்னீர்கள். பாண்டிய நாடு என்னும் தேர் சீராக ஓடுவதற்கு அச்சாணியாக இருக்கிறார். பொறுப்பேற்ற சில நாட்களிலேயே பல அரிய மாற்றங்களை ஏற்படுத்தி
அனைவரின் நன்மதிப்பையும் பெற்றுவிட்டார். அத்தோடு அவர் மற்றொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது மன்னவா. உண்மைதான் பிரதானியாரே. வணக்கம் மன்னவா. பிரதானியாரே, நாட்டின் பாதுகாப்பு பற்றிய விஷயத்தை தானே தாங்கள் குறிப்பிடுகிறீர்கள்? வாத ஊரரே, அதெப்படி அவ்வளவு சரியாக சொல்கிறீர்கள்? தளபதியார் வீரமல்லர் கூட நமது தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை ஆகியவை சரியாக இருக்கிறதா என்று தங்களைப் போல் அவ்வப்போது சென்று பார்ப்பதில்லை. தாங்கள்தான் இடைவிடாமல் நமது படை முழுவதையும் கண்காணிக்கிறீர்கள். இது என்ன ஆச்சரியம் அருள்மொழியாரே? நாட்டின் பிரதானியான தாங்கள் படைபலத்தையும் சோதித்து பார்க்கிறீர்களா? அதெல்லாம் முன்பு மன்னவா. வாத ஊரால் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு அனைத்தையும் வாத ஊராரை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இருப்பினும் நீங்கள் சொல்வது போல நாட்டின் பாதுகாப்பு பணியில் நான் சற்று கவனம் செலுத்தத்தான் வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறீர்கள் வாத ஊராரே? ஆம் மன்னவா, நாட்டின் குடிமக்கள் ஆனந்தமாக வாழ்கிறார்கள் என்றால் நாட்டின் பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது என்று பொருள். அதேபோல் மக்கள் அமைதியாக வாழ்கிறார்கள் என்றால் நாட்டின் பாதுகாப்பு பணி மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது என்று பொருள். நமது நாட்டின் பொருளாதாரத்தில் எந்த குறையும் சொல்வதற்கில்லை. ஆனால் பாதுகாப்பு பணியில் மட்டும் நாம் சற்று கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு முதலமைச்சராக நமது நாட்டின் எல்லா படைபலத்தையும் முழு வலிமையோடு வைத்திருக்க வேண்டும். ஏதேனும் ஒன்று பலவீனம் அடைந்திருக்கிறது என்று தெரிந்தாலும் போதும், எதிரிகள் எப்போது தாக்கலாம் என்று எதிர்பார்க்க தொடங்கி விடுவார்கள். பாண்டிய நாட்டின் மீது படையெடுக்கும் துணிச்சல் படைத்தவர்கள் யார் இருக்கிறார்கள்? நிச்சயமாக எவரும் இல்லை மன்னவா. இருந்தாலும் ஒரு விருட்சத்தின் ஆணிவேர் பழுதுபட்டு விட்டால் என்றேனும் ஒரு நாள் அது அந்த விருட்சத்தை அசைத்துவிடும். நால்வகை படைகளும் நாட்டின் வேர்கள் அல்லவா, அதை உடனே சரி செய்ய வேண்டும். மன்னவா, பிரதானியாரின் கருத்து சரியானதுதான். அதை நினைவில் கொண்டு அந்த வேர் பழுதுபடாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். அது போதும் வாத ஊராரே. தாங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால் அதை சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கிறது. பிரதானியாரே, நாம் மதுரைக்கு செல்லலாம் அல்லவா? அதைத்தான் மன்னவா நானும் சொல்ல வந்தேன். இன்றே புறப்படலாம். அப்படியானால் அதற்கான ஏற்பாடுகளை உடனே செய்யுங்கள். உத்தரவு மன்னவா. சுவாமி, வாசு வெங்கானவதி, என்ன ஏதோ ஆழ்ந்து படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் போலிருக்கிறது. நம் வாழ்க்கை திடீரென்று எப்படி மாறிவிட்டது பார்த்தாயா? தாங்கள் எதை சொல்கிறீர்கள்? வாத ஊரன் பாண்டிய நாட்டின் முதலமைச்சரானதை பற்றி சொல்கிறேன். உண்மைதான் சுவாமி. திருவாத ஊரில் ஒரு எளிமையான கிராமத்தில் வாழ்ந்து வந்த நாம் இப்படி பாண்டிய நாட்டின் தலைநகருக்கே வந்து வாழத் தொடங்குவோம் என்று நான் கற்பனை கூட செய்து பார்த்ததில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை வாத ஊரன் வாழ்வில் என்றேனும் ஏதேனும் அற்புதம் நடக்கும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். இப்போது அது நடந்துவிட்டது. எதனால் அப்படி எதிர்பார்த்தீர்கள்? அவன் பிறந்த நேரம் அப்படி. அவன் பிறந்த நேரத்தை கணித்த நிமித்திகர்கள் அவன் வாழ்வில் சற்றும் எதிர்பாராத அற்புதங்கள் நடக்கும் என்றார்கள். அவனது அறிவு கூர்மைக்கு தகுந்த இடம் இந்த வாத ஊர் அல்லவே. அவன் இருக்க வேண்டிய இடம் வேறாயிற்றே என்று பலமுறை நான் எண்ணியதுண்டு. ஆனால் பூமிக்குள் புதைந்திருக்கும் வைரம் யாரோ ஒருவரால் என்றேனும் ஒரு நாள் தோண்டி எடுக்கப்படும் என்பது போல் அரசராலேயே வாத ஊரன் கண்டெடுக்கப்பட்டு விட்டார். அதோடு வைரத்திற்கு பட்டை திட்டுவது போல் அவனுக்கு பிரதான அமைச்சர் பதவியை தந்துவிட்டார் மன்னர். தாங்கள் சொல்வது சரிதான். ஆனால் இவ்வளவு சிறப்புகள் வந்த பிறகும் திருமணத்திற்கு மட்டும் மறுக்கின்றானே. நானும் எவ்வளவோ வற்புறுத்தி சொல்லிவிட்டேன். அந்த பேச்சை மட்டும் எடுக்காதே என்கின்றான். நானும் அதையெல்லாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் ஒன்று சிவஞானவதி, இந்த விஷயத்தில் நீ அவசரப்படக்கூடாது. என்னதான் அரசருக்கு நெருக்கமானவனாக இருந்தாலும், அவர் தந்த பதவியை ஏற்று பணிபுரிந்தாலும் வாத ஊரன் மனதில் ஒரு ஆன்மீக தேடல் இருந்து கொண்டே இருக்கிறது. பல சமய நூல்களை படித்து பல்வேறு சமயவாதிகளுடன் வாதம் புரிந்து எது சிறப்பானது என்பதை கண்டறியும் முயற்சியில் அவன் ஈடுபட்டிருக்கிறான். அவன் மனதுக்கு பொருத்தமான விடை இன்னும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவனது வினாவிற்கு
விடை கிடைத்த பிறகுதான் வாத ஊரன் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புவான். அதுவரை நாம் காத்திருக்க வேண்டுமா? இப்பொழுதே என்னால் முன்போல் இயல்பாக பணியாற்ற முடியவில்லை. சமையல் பணியை கூட முன்போல் சுறுசுறுப்பாக செய்ய முடியவில்லை. பாண்டிய நாட்டின் பிரதான அமைச்சரின் தாய் தானே அடுப்படியில் நின்று சமைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதற்கென நியமிக்கப்படும் பணியாளர்கள் அதை செய்ய மாட்டார்களா? அதை மட்டும் சொல்லாதீர்கள். எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு மனைவி தன் கையால் சமைத்து கணவருக்கு அன்னமிடுவதில்தான் அவள் வாழ்வின் மகிழ்ச்சியே அடங்கி இருக்கிறது. அதே நேரம் ஒரு தாயாக இருந்து தன் பிள்ளைகளுக்கு தன் கையால் சமைத்து ஊட்டி விடுவதில்தான் ஒரு தாய்க்கு இன்பம் இருக்கிறது. ஆனால் இன்று என்னால் சமையல் செய்ய முடியவில்லை. நீங்களும் பட்டினி கிடக்கும் நிலை வந்துவிட்டது. நம் இல்லத்திற்கென ஒரு மருமகள் வந்து அவள் கையால் சமைத்து உண்ணலாம் என்று பார்த்தால் அதுவும் நடக்கவில்லை. கவலைப்படாதீர்கள். வாமா. நான் ஒருத்தி இங்க இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? என்னம்மா சொல்கிறார்? அரசுவை உணவை எனது கரத்தாலேயே செய்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்ல வந்தேன். பணிப்பெண்களே, இதை இப்படி வைத்துவிட்டு செல்லுங்கள். நான் இருக்கும்போது உங்களுக்கு வேண்டியதை செய்யாமல் இருப்பேனா? இல்லை, உங்களை பட்டினி கிடக்க விட்டு விடுவேனா? உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்பட்டு நானே என் கையால் சமைத்து கொண்டு வந்திருக்கிறேன். இதை நீங்கள் உண்ணலாம் அல்லவா? என்னம்மா இப்படி கேட்டு விட்டாய்? இதை உண்ண நாங்கள் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். நீ கொற்கைக்கு சென்றிருப்பதாக சொன்னார்களே, எப்பொழுது வந்தாய்? மன்னரும் என் மகனும் வந்துவிட்டார்களா? அவர்கள் மேலும் சில அரசு பணிகளை நிறைவேற்ற வேண்டி இருப்பதால் சற்று தாமதமாக புறப்பட்டார்கள். நான் முன்னதாக புறப்பட்டு வந்துவிட்டேன். அதனால் தான் தங்கள் நிலையறிந்து இதையெல்லாம் செய்து கொண்டு வர முடிந்தது. உனக்கு எதற்கமா இவ்வளவு சிரமம்? அரசகுமாரியான நீ இதையெல்லாம் செய்யலாமா? ஏன், அரசகுமாரியும் ஒரு நாள் யாரையேனும் மணந்து அவர்கள் இல்லத்திற்கு சென்று வாழ வேண்டியவள் தானே? நானும் அப்படி போக வேண்டியவள் தானே? ஆமாம் ஆமாம். பாண்டிய மாமன்னரின் தங்கைக்கு மாப்பிளை தேடுகிறார்கள் என்று தெரிந்தால் சேர நாட்டு மன்னரும் சோழ நாட்டு மன்னரும் தங்கள் பிள்ளைகளுக்கு மணமுடித்துக் கொள்ள போட்டி போட மாட்டார்களா? நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால் எனக்கு இந்த மதுரையம்பதியை விட்டு செல்ல மனமே இல்லை. இங்கேயே ஒருவரை மணந்து இந்த பாண்டிய நாட்டிலேயே வாழ்ந்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இங்கு எந்த அரசகுமாரனும் இல்லையே. பிற நாட்டு அரசகுமாரர்கள் உன்னை மணந்து வீட்டோடு மாப்பிள்ளை என வாழ சம்மதிக்க மாட்டார்கள். ஏன், அரசகுமாரி என்றால் அரசகுமாரனைத்தான் மணக்க வேண்டுமா? தன் மனதுக்கு பிடித்த ஒருவரை மணந்து இங்கேயே வாழக்கூடாதா? என்னம்மா சொல்கிறாய்? நான் ஒருவரை விரும்புகிறேன். அவர் என்னை ஏற்றுக்கொண்டால் இந்த மதுரையில் அவரது மனைவியாக வாழ்வேன். இல்லாவிட்டால் அரண்மனையில் கன்னியாகவே இருந்து விடுவேன். என்னம்மா இப்படி பேசுகிறாய்? உன் மனதில் உள்ளவன் யாரம்மா? அவர் தனது அறிவுத்திறனால் அரசரின் அன்பை பெற்றவர். புரியவில்லையே. நேரடியாகவே சொல்கிறேன். இந்த நாட்டின் பிரதான அமைச்சர், உங்கள் மகன் வாத ஊரர். நான் அவரைத்தான் விரும்புகிறேன். இது எப்படியம்மா முடியும்? நீங்கள் சம்மதித்தால் நடக்கும். என் வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டியவர்கள் என் பெற்றோர்தான். அவர்கள் சம்மதித்தால்தான் நான் எதையும் செய்ய முடியும் என்று உறுதியாக கூறிவிட்டார் அவர். அவரது குரலாக இருந்து அதை உங்களிடம் நான் சொல்லிவிட்டேன். இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை தாங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். இப்போது என் வாழ்க்கை உங்கள் கையில். சரி, நான் வருகிறேன்.
அப்பா, வா வாதவூரா, எப்போது வந்தாய்? சற்று முன்பே வந்துவிட்டேன் அப்பா. இளவரசி தெரியும். இங்கு உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். அவள் ஏதேதோ பேசுகிறாளே, இது அரசருக்கு தெரிந்தால் ஆபத்தாக போய்விடுமே. அப்படி ஏதும் ஆகாது. நான் இதை ஏற்றுக்கொண்டால் தானே அவர் என்னை தவறாக நினைப்பார். எனக்கு இதில் சற்றும் உடன்பாடில்லையே. ஆனால் அந்த பெண் எங்களிடம் அனுமதி கேட்கிறாளே. நிச்சயம் நீங்களும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். இப்போது நாம் என்ன செய்வது? எதற்காக நீங்கள் இப்படி உங்களை குழப்பிக் கொள்கிறீர்கள்? அவள் ஏதோ இளம் பருவத்திற்கே உரிய சபலத்தில் வயது கோளாறு என்பார்களே, அந்த நிலையில் அர்த்தமற்ற கற்பனையில் மூழ்கி இருக்கிறாள். அவளுக்கு தகுந்த அழகான அரசகுமாரன் வந்தவுடன் என்னை பற்றிய சிந்தனைகள் அவள் சிந்தனையில் இருந்து நீங்கிவிடும். நீங்கள் அமைதியாக இருங்கள். அமைச்சர் பிரதானிகளே, தளபதியாரே, இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி விவாதிப்பதற்காகவே உங்களை எல்லாம் வரவழைத்தேன். விரைவில் இதற்கொரு வழி காண வேண்டும் என்பதற்காகவே ஆலோசனை சபையை கூட்டினேன். எந்த பிரச்சனையானாலும் எடுத்துச் சொல்லுங்கள் மன்னவா. தங்கள் ஆலோசனைக்கேற்ப எங்கள் கருத்துக்களை கூறுகிறோம். அவையோரே, நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருப்பதால் தானே நாடு நலமாக இருக்கிறது. ஆனால் நம் மக்கள் நலத்தை தக்க முறையில் காப்பாற்ற வேண்டுமானால் 4 வகை படைகளும் வலிமையோடு இருக்க வேண்டும் அல்லவா? ஆமன்னவா, நம்முடைய ரதகஜ துரக பதாதிகள் என்று சொல்லப்படும் தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை எனும் 4 வகை படைகளும் உரிய வலிமையோடு இருக்க வேண்டும். அவற்றின் வலிமையை பற்றி தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறதா? தேர்ப்படையும் யானைப்படையும் முழுமையான வலிமையோடு காட்சி தருகின்றன. காலாட்படையும் போதுமான அளவிற்கு இருக்கிறது. ஆனால் என்ன மன்னவா? குதிரைப்படை சற்று வலிமை இழந்திருக்கிறது என்று குதிரைப்படையை பராமரிக்கும் பணியாளர்கள் முன்பே வந்து உரைத்தார்கள். அப்போது தளபதியாரும் அது உண்மைதான் என்று உறுதிப்படுத்தியுள்ளாரே. அரசே, இது மிகவும் ஆபத்தான நிலை. 4 வகை சேனைகளில் பகைவர் படையில் முதன்மையாக நுழையக்கூடியது குதிரைப்படைதான். அதுவே வலிமை இழந்துவிட்டது என்றால் என்ன பொருள்? நாட்டின் பாதுகாப்பிற்கு தீங்கு நேர்ந்து விட்டது என்று பொருள். அனைத்து துறைக்கும் பொதுவான முதலமைச்சர் அதை பற்றி சரியாக அறிந்து கொள்ளாமல் அலட்சியமாக இருந்து விட்டார் என்றுதானே பொருள். பதட்டம் வேண்டாம் அமைச்சர் நாகநாதனே. தாங்கள் அச்சப்படும் அளவிற்கு தற்போது ஒன்றும் நேர்ந்து விடவில்லை. பகைவர் எவரும் நம் மீது படையெடுத்து வரவில்லை. இருந்தாலும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டாமா மன்னவா? இருக்க வேண்டும். அதற்காகத்தானே உங்கள் கருத்துக்களை கேட்க ஆலோசனை சபையை கூட்டியுள்ளேன். அமைதியாக இருங்கள். நிதானமாக யோசித்து ஒரு தெளிவான தீர்மானத்திற்கு நாம் வருவோம். நல்லது மன்னவா. தளபதியாரே, குதிரைப்படை திடீரென்று வலிமை இழக்க காரணம் என்ன என்பதை நமது நாகநாதருக்கு விளக்கிக் கூறுங்கள். நமது படையில் உள்ள குதிரைகளுக்கு ஏதோ ஒரு நோய் பற்றிக் கொண்டது. வைத்தியர்கள் அது என்ன நோய் என்று கண்டுபிடித்து வைத்தியம் செய்வதற்குள்ளாகவே பல குதிரைகள் மாண்டுவிட்டன. இருக்கும் குதிரைகளும் முதுமையடைந்து விட்டன. இனியும் இந்த நிலை நீடிப்பது நல்லதல்ல. உடனடியாக நமது குதிரைப்படையை வலிமைப்படுத்த வேண்டும். புதிய குதிரைகளை வாங்கி அவற்றிற்கு பயிற்சி அளிக்க வேண்டும். மாமன்னருக்கு வணக்கம். என்ன செய்தி? தங்களை காண ஒரு தூதுவர் வந்திருக்கிறார். உடனே வர சொல். உத்தரவு மன்னா. இந்த நேரத்தில் தூதுவன் எங்கிருந்து வருகிறான்? கீழே கடற்கரை பகுதியில் இருந்து வருகிறான் மன்னவா. எதற்காக? குதிரைகளை பற்றி சொல்வதற்காகத்தான். என்ன? வணக்கம் மாமன்னவா. சொல். நமது கிழக்கு கடற்கரை பகுதியில் எண்ணற்ற குதிரைகள் கப்பல்களில் கொண்டு வரப்பட்டு இறக்கப்படுகிறது. குதிரை வாணிபம் புரிவோர் உரிய விலையை கொடுத்து அவற்றை வாங்குவோருக்காக காத்திருக்க போவதாக கூறுகின்றனர். என்ன ஆச்சரியம்! நமக்காகவே குதிரைகள் கொண்டு வரப்பட்டது போல அல்லவா தெரிகிறது? குறிப்பிட்ட காலகட்டத்தில்
கிழக்கு கடற்கரையில் குதிரைகள் வந்து இறங்கும் என்பதால் அதை அறிந்து வர முன்பே நமது முதலமைச்சர் என்னை அனுப்பி வைத்து விட்டார் மன்னவா. என்ன அப்படியானால்? ஆம் மன்னவா, கொற்கையில் நான் தங்களோடு உரையாடிய மறுநாளே இந்த தூதுவனை அங்கு அனுப்பி வைத்து விட்டேன். தூதுவரே, உடனே புறப்பட்டு கீழே கடற்கரைக்கு செல். பாண்டிய மன்னரே வேண்டிய அளவிற்கு குதிரைகளை வாங்கிக் கொள்ளப் போகிறார் என்பதை கூறு. உரிய பொருட்களோடு தகுதி வாய்ந்த ஒருவரை அனுப்பி வைக்கிறேன். ஆணை மன்னவா. என்ன நாகநாதரே, இப்போது என்ன சொல்கிறீர்கள்? வாதவூரார் எவ்வளவு முன்னெச்சரிக்கையாக காரியங்களை செய்கிறார் என்று பார்த்தீர்களா? அது அவருடைய கடமைதானே மன்னவா. சரி, நாம் இப்பொழுது நம்பிக்கைக்குரிய ஒருவரை தேர்ந்தெடுத்து கீழே கடற்கரைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். யாரை அனுப்பி வைக்கலாம் என்பது பற்றி உங்கள் ஆலோசனைகளை தயக்கமின்றி கூறலாம். இதில் ஆலோசனைக்கு இடமே இல்லை மன்னவா. குதிரைகளின் லட்சணங்களை நன்கு அறிந்த ஒருவர் தான் செல்ல வேண்டும். அப்படி யார் இருக்கிறார்கள்? என்னை பற்றி நானே எப்படி சொல்லிக் கொள்வது மன்னவா? ஓ, தங்களுக்கு குதிரையின் லட்சணங்கள் நன்றாக தெரியுமா? அதை பற்றி தங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் மன்னவா. குதிரைகளை விற்க வந்தவர்கள் நான் கேட்கும் கேள்விகளைக் கண்டு அதிர்ந்து போவார்கள். தாங்கள் தந்தனுப்பும் தொகைக்கும் அதிகமான குதிரைகளை கொண்டு வந்து அரண்மனையை நிரப்பி விடுவேன். பிரதானியாரே, தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? குதிரையின் லட்சணங்களை பற்றி இவருக்கு எந்த அளவுக்கு தெரியும் என்பதை பரீட்சித்து பார்க்காமல் தீர்மானிக்க முடியாத மன்னவா. எங்கு பரீட்சிப்பது? இங்குதான். எப்படி பரீட்சிப்பது? சில வினாக்களின் மூலம்தான். யார் பரீட்சிப்பது? முதலமைச்சர் வாதவூரார் தான். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். அவரும் நிறைந்த அனுபவம் உள்ளவர் தானே. ஆகவே அவரையே அனுப்பி வைக்கலாம். வாதவூராரே, இது அவ்வளவு எளிதாக தீர்மானிக்கக்கூடியது அல்ல. நாம் அனுப்பக்கூடியவர் நமது முழு நம்பிக்கைக்குரியவராக இருப்பதோடு அசுவ லட்சணமும் தெரிந்தவராக இருக்க வேண்டும். அதனால் அந்த கலையை முறையாக பயின்றிருக்கும் தாங்கள் சில வினாக்களை விடுப்பதில் தவறேதும் இல்லை. அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் நாகநாதருக்கு அதற்குரிய தகுதி இல்லை என்று பொருள். நான் ஏன் மறுக்க வேண்டும் மன்னவா? முதலமைச்சர் எதை வேண்டுமானாலும் கேட்கட்டும். குதிரையை குறிக்கும் சொற்கள் தமிழில் என்னென்ன இருக்கின்றன என்று தங்களுக்கு தெரியும் அல்லவா? பள்ளி பிள்ளைகளை கேட்பது போலல்லவா இது இருக்கிறது? முதலில் இது தெரிந்திருந்தால் பிற செய்திகளும் தெரிந்திருக்கும் என்பது அடையாளம். சொல்கிறேன். பரி, மா, புரவி, குதிரை, துரகம் இவையெல்லாம் அதற்குரிய சொற்கள். இவ்வளவுதானா? வேறென்ன இருக்கிறது? கற்கி, கந்துகம், கணவட்டம், மண்டலம், பாடலம், அச்சுவம், துரங்கம், கொய்யுளை, கொக்கு, இவுளை, பாய்மா, கோரம், அயம், கோணம், குந்தம், அரி, குரகதம் என பல சொற்கள் குதிரையை குறிப்பவைதான். அது ஆமாம், சரிதான். நாடுகளுக்கேற்ப குதிரைகளின் இயல்பு மாறுமல்லவா? அதனால் எந்தெந்த நாடுகளில் இருந்து குதிரைகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன? அது குறிப்பிட்ட அப்படி ஒன்றும் இல்லையே. ஏன் இல்லை? காம்போஜம், மந்தரம், வாண்டீகம், சிந்து, பாஞ்சாலம், துளுவம், இமயம், கலிங்கம், ஆரியம், கூர்ச்சரம், கேகயம், யவனம், மக்கம், வானாயுஜம், பல்லவம், சவ்வீரம், மராட்டம், வாசாந்திகம், மாளவம், காண்டீரம், கந்தரம், சௌராட்டம், குருநாடு, தேவேந்திரம் என பல நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. அது போகட்டும், குதிரைகளின் வகைகளாவது உங்களுக்கு தெரியுமா? குதிரை என்றால் எல்லாம் குதிரைதான். அது எப்படி? நிறமும் சுழியும் கொண்டு வேறுபடுத்தும் போது பாடகம், கோடகம், இவுளி, வன்னி, அட்டமங்கலம், பஞ்சகல்யாணி, தெய்வமணி என பல வகையாக பிரியுமே.
ஆஹா, அற்புதம் வாத ஊராரே, அற்புதம். பிரதானியார் எதற்கு தங்களை வினாவச் சொன்னார் என்று இப்போதுதான் புரிகிறது. விடை சொல்ல முடியாத தங்கள் வினாக்களிலிருந்தே யாரை அனுப்புவது என்ற என் வினாவிற்கு விடை கிடைத்துவிட்டது. கீழே கடற்கரைக்கு சென்று குதிரைகளை வாங்க தகுதியானவர் நீங்கள் ஒருவர்தான். நமது கருவூலத்திலிருந்து உங்களுக்கு தேவையான பொற்காசுகளை அள்ளிச் செல்லுங்கள். இது மதுரை நகரம் அல்ல, குதிரை நகரம் என்று சொல்லும் அளவுக்கு அவற்றை கொண்டு வந்து நிறுத்துங்கள். தங்களின் ஆணைப்படியே செய்கிறேன் மன்னவா. நல்லது, அவை கலையலாம். शिव शिव रुद्रेश्वराय शिव कर स्वर प्रिय लिंगेश्वराय भूतनाद शिव नर्तन प्रियाय सकल लोक सर्व साक्षी स्वरूप திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா அகிலமே ஆடும் வண்ணம் சபைகளில் ஆடும் பாதம் உடலையில் ஆடல் செய்தது ஏனோ அமுதமே வேண்டும் என்று கடலையே கடைந்த போதில் அதில் வரும் நஞ்சையே பிராயேனோ வேதகீதங்கையாவும் ஈசனை போற்றுதே எழில்கோலங்கள் காட்டியாடும் நாதனை பாடுவே ஆரூரன் தந்த பாடல் அடியாரை போற்றுதே அதில் காணும் நாயன்மாரின் பக்தியை பாடுதே சம்பந்த தேவாரம் கேட்டு சாம்பல் பெண்ணானதே அப்பர்தம் தாண்டகம் கேட்டு நாகம் உயிர் தந்ததே அடநாடென்ன காடென்ன குலமென்ன பிரிவென்ன எல்லோரும் அடியார்களே திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா
சென்றதே, காலமும் கடந்த தெய்வம் தூதனாய் நின்றதே, அடியவர் உணவுக்காக பொதிசோறு சுமந்ததே, அனைவரும் போற்றும் வண்ணம் அற்புதம் புரிந்ததே, வேடந்த கண் தந்ததாலே புகழ்மேவினார், நந்தன் தந்தேகத்தை தந்தே சிவமாகினார், 63 அருள் பெற்ற நாயன்மார் புகழ் பாடி போற்றிடுவோம். திங்கள் சூடிய நாதனே, கங்கை நாடிய வேதனே, மங்கை கூடிய பாகனே ஈசா, ஆக்கும் போதிலவன் பிரம்மனே, காக்கும் போதிலவன் விஷ்ணுவே, நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா.